அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில மேஷ ராசி அல்லது மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களின் தீராத காதலும் மோகமும் என்ற தலைப்புல காதல் வாழ்க்கை, தாம்பத்திய வாழ்க்கை மற்றும் எந்த ராசிகளோடு இவங்க சேர்ந்தாக மகிழ்ச்சியாக இருக்கும், அதற்கு நாம் என்ன செய்யணும் என்பதை பற்றி இந்த பதிவுல பொது பலனாக பார்க்கலாம். இந்த மேஷம் ராசி அல்லது மேஷ லக்னத்தில் பிறந்தவங்க பாத்தீங்கன்னாக்க எதுலயும் வெளிப்படைத்தன்மையாக இருக்கக்கூடியவர்கள், வேகமாக செயல்படுவார்கள், அன்புக்காகவும் இயங்கக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. இதுல பாத்தீங்கன்னாக்க மேஷம் என்பது காலபுருஷ தத்துவத்தின் முதல் பாவகம், தலை அப்படின்னு சொல்லலாம். இந்த வீட்டின் அதிபதி செவ்வாய். செவ்வாயுடைய கோபம், வேகம் இதெல்லாமும் இருக்கும். அரசு ரீதியாக தொடர்புடையவர்களாக பெரும்பாலும் பேர் இருப்பாங்க. அதே போல இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் சரி, பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் சரி, இவர்களுக்கு காதல் ஏற்பட்டு காதலில் பிரிவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இவர்களுக்கு உண்டு. அதே போல அலைச்சலோடு பணிபுரியக்கூடியவர்களாக இருப்பாங்க. எதை ரொம்ப டீப்பா ஆசைப்படுறாங்களோ அந்த ஆசை பூர்த்தி ஆகிறது இல்லை. இவங்களுக்கு இந்த தீராத காதலும் காமமும் இருந்துகிட்டே தான் இருக்கு. அதுவும் இதுல பாத்தீங்கன்னாக்க மேஷ ராசியில பிறந்தவங்களுக்கு முதல் பகுதியில, வாழ்க்கையோட முதல் பகுதி ஒரு 36, 37 வயது வரலும் சில பேருக்குலாம் மேரேஜ் ஆகுறது இல்ல, லேட் ஆகுது. அப்போ அந்த நேரத்திலையும் ஒரு உண்மையான அன்போ, உண்மையான பாசமோ, ஒரு காதலோ, மோகமோ கிடைக்கிறது இல்ல. அப்படியே கிடைச்சா கூட அது ஒரு பிரேக்கப் ஆயிடுது அல்லது டெம்பரவரியாக இருக்கக்கூடியதாக இருக்கு. அது கிருத்திகை 1ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு இது பொருந்தும். கிருத்திகை 1ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு சில பேருக்கு பாத்தீங்கன்னாக்க லேட் மேரேஜா தான் ஆகுது. மேரேஜ் லேட் ஆயிட்டு அதுக்கப்புறம் பிற்பகுதி வாழ்க்கையில அவர்களுக்கு ஓரளவுக்கு அந்த தாம்பத்திய வாழ்க்கை, அதே போல அந்த காதல் என்பது கிடைக்குது. ஆனா அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுத்தவரையிலும் முதல் பகுதியில காதல் போன்றவை வந்தாலும் அது கட்டாகிறதுக்கான சான்சஸ் உண்டு. அல்லது அந்த காதலே சக்சஸ் ஆனா கூட பாத்தீங்கன்னாக்க திருமண வாழ்க்கையில பிரச்சனைகளோடு வாழக்கூடிய சூழ்நிலை அவர்களுக்கு ஏற்படுது. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எதன் மேல ரொம்ப டீப்பா அன்பு வைக்கிறாங்களோ அந்த இடத்துல ஏமாற்றங்களை சந்திக்கிறாங்க. அதே போலதான் குடும்ப வாழ்க்கையில கூட பாத்தீங்கன்னா வாழ்க்கை துணைவர் மேல ரொம்ப பாசமா பொசசிவா இருப்பாங்க. வாழ்க்கை துணைவர் இவர் கண்டுக்காம வாழ்க்கை துணைவர் விட்டு பிரிஞ்சு இருக்கிறது, இப்படிப்பட்ட சூழ்நிலை அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்கும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பொறுத்தவரையிலும் காதல் வருது, காதல் சக்சஸ் ஆகவும் வாய்ப்பு இருக்கு. பொதுவாகவே இவங்களுக்கு காதல் சக்சஸ் ஆகிறதுக்கும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வாய்ப்பு அதிகம். இவங்களுக்கு அந்த 7ஆம் பாவகம் என்பது பாத்தீங்கன்னாக்க துலாம், காலபுருஷ தத்துவத்தின் கலஸ்திரஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய துலாம் தான் மேஷத்துக்கு 7வது வீடாக வருது. பொதுவாகவே பாத்தீங்கன்னாக்க இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே காதல் வருது. அது சில பேருக்கு சக்சஸ் ஆயிடுது. காதல் வாழ்க்கை எப்படி இருக்குன்னாக்க கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இருக்கும். ஜாதக பொருத்தமே இருந்தா கூட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இருக்கும். அதே போல இவர்களுடைய தாம்பத்திய வாழ்க்கை என்பது தன்னுடைய துணையை திருப்திப்படுத்தக்கூடியவர்களாகவே இவங்களும் இருப்பாங்க. அதாவது இவங்க பொறுத்தவரையிலும் தான் சந்தோஷப்படலாம் கூட தன்னுடைய துணை சந்தோஷப்படணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஏதோ ஒரு வகையில தொழில் காரணமாவது பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலையும் சில பேருக்கு ஏற்பட்டுடுது. இந்த மேஷம் ராசியில பிறந்தவங்களுக்கு காதல் சக்சஸ் ஆனாலையும் ஆஃப்டர் த மேரேஜுக்கு பின்னாடி ஒரு பிரிவும் ஏற்படுது. ஏதோ ஒரு வகையில பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்கு. அதனால பாத்தீங்கன்னாக்க பிற்பகுதியில கூட ஒரு இடைவெளி விட்டு தான் தாம்பத்திய வாழ்க்கையில மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு இருக்கும். ஆனாலும் தன்னுடைய துணைக்காக வாழக்கூடியவர்கள் தான். தன்னுடைய துணையை நினைச்சிட்டாங்கன்னா, அதாவது ஒரு விஷயத்துல கமிட்மெண்ட் ஆயிட்டாங்க, ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அல்லது ஒரு காதல்ல விழுந்துட்டாங்கன்னா அவங்களை விட்டு பிரிந்து போக விருப்பம் இல்லாதவர்கள் தான். பிரிந்து போகணும்னு நினைக்கவும் மாட்டாங்க. தன்னுடைய லைஃப் லாங் தன்னுடைய பிள்ளைகளுக்காவது தன்னுடைய வாழ்க்கை துணைவரோடையே இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் தான். மேலும் எக்ஸப்ஷனலா சில பேருக்கு இந்த கலஸ்திர தோஷம், தார தோஷம் இருக்குன்னாதான் அவங்க நிரந்தரமா டிவோர்ஸ் வாங்குறாங்க. அல்லது சில பேருக்கு வாழ்க்கை துணைவரை இழந்து பிரிந்து தனித்து இருக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் ஏற்படுது. அது ஒரு எக்ஸப்ஷனல் கேஸ். ஒரு 10% பாத்தீங்கன்னா இப்படியே இருக்கிறாங்க. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா தாம்பத்திய வாழ்க்கை ஒரு ஏற்ற இறக்கமா அல்லது சரியா கிடைக்காம இருக்கு. அவர்களுக்கு இருதாரம் ஏற்படும். அல்லது சில பேருக்கு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் கூட சில பேருக்கு ஏற்படுது. சோ அந்த உறவு என்பதும் பாத்தீங்கன்னா ஒரு கான்ட்ரவர்சியலா தான் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கு சொல்றேன்.
மற்றபடி கரெக்டா பொருத்தம் இருக்கு, பிரச்சனை இல்லை, தோஷங்கள்லாம் இல்லை, சுத்த ஜாதகமாக இருக்குன்னாக்க ஒரு 90% பேர் வந்து பிரியறது இல்லை. மேக்சிமம் தன்னுடைய வாழ்க்கை துணைவர் விட்டு பிரிந்து போறது கிடையாது, ஒற்றுமையா தான் இருக்கிறாங்க. அவர்களுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னாக்க தாம்பத்திய சுகம் நல்லா இருக்கா அப்படின்னா ஒரு ஏற்ற இறக்கமா தான் இருக்கும், ஒரு ரொம்ப டீப்பா கிடையாது, ஒரு ஆவரேஜா இருக்கும். ஆனாலும் தன்னுடைய வாழ்க்கை துணைவருக்காகவே வாழக்கூடியவர்கள், அவங்க சந்தோஷப்படுறதுக்காக இவங்க எதையும் செய்ய தயங்க மாட்டார்கள். அதே போல வாழ்க்கை துணைவரோட மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு முற்படுவாங்க. ஆனா அதுக்கான நேரமோ அல்லது சூழ்நிலைகளோ இவங்களுக்கு நிறைய அமையறதில்லை மேஷராசியை பொறுத்தவரையிலும். அதனால எதை இவங்க விரும்புறாங்களோ அது கிடைக்காம சில நேரங்களில் ஏமாற்றங்களையும் சந்திக்கிறாங்க அப்படின்றது தான் நான் சொல்ல வரேன். இந்த மேஷத்துல பிறந்தவங்களுக்கு எந்த ராசியோட இணைவு ஏற்பட்டால் மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னாக்க, மேஷம் என்பது நெருப்பு ராசி. இந்த நெருப்பு ராசிக்காரங்க எப்பயுமே பாத்தீங்கன்னாக்க காற்று ராசியை ஈர்க்கக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னாக்க மிதுன ராசி, மேலும் கும்பராசி மற்றும் துலாம் ராசி, இந்த ராசிகளோடு இவர்களுக்கு காதல் வரும், அல்லது ஒரு ரிலேஷன்ஷிப் வரும், அல்லது ஒரு திருமண பந்தமே கூட ஏற்படும். சப்போஸ் மேஷராசிக்காரங்க மிதுன ராசியை பாக்குறாங்கன்னாக்க அது காதல்ல போய் விழுந்துரும், அல்லது மேபி வரன் பாக்குறாங்கன்னா அந்த வரன் கூட செட் ஆயிடும், வேண்டான்னு சொன்னா கூட செட் ஆகும். சோ அப்படிப்பட்ட ஒரு கர்மாவை தீர்க்கக்கூடியவர்கள் யாருன்னா இவங்களுக்கு மிதுன ராசி, துலாம் ராசி, கும்ப ராசியில பிறந்தவங்க மேஷராசியுடைய கர்மாவை தீர்ப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்க வந்து கல்யாணம் ஆகுது அல்லது ஒரு ரிலேஷன்ஷிப்ல வராங்கன்னா இவர்களால மகிழ்ச்சியும் அடைவாங்க, இவர்களால துன்பமும் அடைவாங்க. மிதனத்தோட காதல் இருக்கு அல்லது கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னா அவங்களால ஆரம்பத்துல மகிழ்ச்சி ஏற்பட்ட துன்பமும் வரும். அதே போலதான் துலாமோட சமசப்தம ராசி, துலாமோட மேட்ச் ஆயிடும், ராசி அதிபதி பொருத்தம் வரும். மேஷம் வந்து செவ்வாய், துலாம் வந்து சுக்கிரன், சுக்கிரனும் செவ்வாயும் நட்பு கிரகங்கள். அந்த வகையில ஒரு பின்னி பிணைப்பு, ஈர்ப்பு எல்லாமே ஏற்படும். தாம்பத்திய சுகம் கூட நல்லாவே இருக்கும் துலாமோட மேஷம் இணையும் போது. ஆனால் ஒரு சர்டன் ஸ்டேஜ்ல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கால பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலை, கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்கும். ஆனாலும் அந்த ரெண்டு ஜாதகத்திலயும் கலசர தோஷமோ தார தோஷமோ இல்லை அப்படின்னாக்க இப்படியே சண்டை போட்டுடாவது, சமாதானமும் சண்டையும் மாறி மாறி இருக்கும், அப்படியே லைஃப் போயிடும். ஆனா தோஷங்கள் இருந்தாதான் பிரிந்து விடுறது, அவங்களுக்கு தான் இருதாரத்தை ஏற்படுத்திடும். அதே போலதான் வந்து கும்பராசி. கும்பராசி வந்து ராசி அதிபதி பொருத்த வராது. ஏன்னா கும்பம் சனி, மேஷம் வந்து செவ்வாய், இந்த ரெண்டு ராசி அதிபதிகளும் பொருத்தம் வராது. ஆனா ராசி பொருத்தம்ன்றது வரும். பட் பாத்தீங்கன்னாக்க இவங்களுக்குள்ள வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஈகோ கிளாஷ் இருக்கும். மேஷராசிக்காரங்க வேகமாக செயல்படக்கூடியவர்கள், கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள். கும்பராசிக்காரர்களும் பாத்தீங்கன்னாக்க பிடிவாதம், கோபம் இருக்கும். இந்த ரெண்டு ராசிக்காரர்களும் சேரும் போது ஈகோ கிளாஷ் அதிகமாகவே இருக்கும். மிதுனத்தை பத்தி சொல்லணும்னாக்க மிதுனமும் ராசி அதிபதி பொருத்தம் வராது. அதே சமயத்துல ஒரு ஈர்ப்பு ஆனா இருந்துகிட்டே இருக்கும். உங்களுக்குள்ள காதலோ அல்லது ரிலேஷன்ஷிப்போ கூட ஏற்பட்டுடும் உங்களை சுத்தி இருக்கிறாங்கன்னா. இப்போ அதே போல மேஷ ராசிக்காரங்க நெருப்பு ராசின்றதுனால மற்ற நெருப்பு ராசிக்காரர்களோட இணைவுகள் இவங்களுக்கு ஓரளவுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அதாவது சிம்ம ராசி, தனுசு ராசியோட மேஷ ராசிக்காரங்கள் சேர்றாங்க அல்லது அவங்களை பழகுறாங்கன்னா அது ஒரு காதலா ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு, அல்லது ரிலேஷன்ஷிப் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. உங்களை சுத்தி இந்த ராசிக்காரர்களும் இருப்பாங்க, உங்களுடைய உறவாக அல்லது ஏதோ ஒரு வகையில வாழ்க்கை துணைவராக, காதலனாக, காதலியாக இப்படி இருக்கக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. சிம்ம ராசி, தனுசு இந்த ராசிக்காரர்கள் இவங்களோட சேர்ந்தா மகிழ்ச்சியை கொடுக்குமான்னா ஓரளவுக்கு ஜாதக பொருத்தம் பார்க்கணும். எந்த ராசியா இருந்தாலும் ஜாதக பொருத்தம் சரியில்லை அல்லது தோஷங்கள் ரெண்டு ஜாதகத்திலையும் இருக்குன்னா பிரிவுகளை ஏற்படுத்தும். ஆனாலும் ஒரு பொது பலனா சொல்லணும்னாக்க மேஷ ராசி சிம்மராசியோட சேர்றாங்க அல்லது தனுசோட சேர்றாங்கன்னா ஈக்குவலா இருக்கும். ரெண்டு பேரும் சண்டை போடுவாங்க அல்லது ரெண்டு பேரும் அன்பு அதிகமா காட்டுவாங்க. மேக்சிமம் பாத்தீங்கன்னாக்க பொருத்தம் இருக்கும். அதே போல இந்த ஜாதகத்துல எந்த தோஷங்களும் இல்லைன்னா ஓரளவுக்கு நல்லாவே வாழ்வாங்க. அந்த இணைவு நல்லாவே இருக்கும். தாம்பத்திய வாழ்க்கையில மகிழ்ச்சியாகவே இருக்கும், காதல் வாழ்க்கையிலும் மகிழ்ச்சியாகவே இருக்கும், பிரச்சனை கிடையாது இந்த ராசிகளோடு சேரும் போது. சரி, இவங்க யாரதான் தவிர்க்கணும் அப்படின்னாக்க முக்கியமா விருச்சிக ராசியோட இவங்க இணைவு ஏற்பட்டாக தவிர்க்கணும். அது இணைவு ஏற்படும், சம்டைம்ஸ் வந்து இணைவு ஏற்படும். அப்படி இணைவு ஏற்பட்டாலும் அது பிரியக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்திடும். அதனால ஒரு கல்யாண பந்தம்னு போகும்போது அது பிரச்சனையை கொடுக்கும். அப்போ விருச்சிகத்தை தவிர்க்கணும். அடுத்தது கன்னி ராசியோடு இவங்க சேர்றதை தவிர்க்கணும். கன்னி வந்து சஷ்டஸ்தகம், விருச்சிகம் சஷ்டஸ்தகம் தான். கன்னி ராசி வந்து பாத்தீங்கன்னாக்க ராசி அதிபதி பொருத்தமும் வராது, தத்துவத்தின் அடிப்படையிலையும் பொருத்தம் வராது. அந்த வகையில கன்னிராசி மேசராசி இணைவு ஏற்படுதுனாக்க சண்டை சச்சரவு பிரிந்திருக்கிறதெல்லாம் இருக்கும். சப்போஸ் ஒரு எக்ஸப்ஷனல் கேஸ், நாங்க நல்லதா இருக்கிறோம் அப்படின்னு கூட சில பேர் யோசிப்பீங்க. கன்னிராசிக்காரங்க நான் மேஷத்தை கல்யாணம் பண்ணியிருக்கிறேன் அல்லது வந்து லவ் பண்ணிட்டு இருக்கிறோம்,
இது நாங்க நல்லா தான் போயிட்டு இருக்குது அப்படின்னாக்க ஜாதகத்துல எந்த தோஷமும் இல்லை, கலஸ்தர தோஷம் தார தோஷம் இல்லை அப்படின்னாக்க, நட்சத்திர பொருத்தமும் இருக்கு, ஜாதக பொருத்தமும் இருக்கு அப்படின்னாக்க, சுத்த ஜாதகமா இருக்குனாக்க, லவ் பண்றீங்கன்னாக்க கன்சிடர் பண்ணுங்க. ஆனாலும் நிறைய ஈகோ கிளாஸ் எல்லாம் வரும், விட்டு கொடுத்துட்டு தான் வாழணும். அப்படி விட்டு கொடுக்காம பொறுமையும் இல்லாம கோபப்படுற சூழ்நிலை ரெண்டு பேருக்குமே இருக்குன்றதுனால அப்பப்போ சண்டை போட்டுட்டே இருக்கிற மாதிரி சூழ்நிலைகள்லாம் வரும். பிரியாம கூட இருப்பாங்க, சண்டை போட்டுக்கிட்டே பிரியாம போகும் லைஃப். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து கன்சிடர் பண்ணி தான் ஜாதக பொருத்தம் பார்க்கணும். அந்த வகையில ஒரு ஜென்ரலா சொல்லணும்னா கன்னிராசி தவிர்க்கிறது நல்லது அப்படின்றதா சொல்றேன். ஒரு டீப்பா போனோம் அப்படின்னா இன்னும் நிறைய பாயிண்ட் நம்ம அதற்கு பார்க்க வேண்டியது இருக்கு. ஸோ அதே போலதான் பாத்தீங்கன்னா மகர ராசியோட கூட தவிர்க்கிறது நல்லது. ஒரு ஈகோ கிளாஷ் இருக்கும், ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய வரும், அதே போல ஒரு ஆப்போசிட் லைஃபா இருக்கும். அதே போலதான் வந்து மீன ராசி மேஷ ராசி இணைவு செய்யலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்கறீங்க. மீனம் என்பது நீர் ராசி, மேஷம் என்பது நெருப்பு ராசி. ஒன்றை ஒன்று விளக்கும். ஒருத்தர் இருக்கிற இடத்துல இன்னொருத்தர் இருக்க மாட்டாங்க, அப்ப ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கணும், அல்லது தொழில் காரணமாக பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாம் ஏற்படுத்திடும். அதனால ஜெனரலா சொல்லணும்னாக்க ஒரு ஆவரேஜான பொருத்தம் இருக்கு அப்படின்றது என்ன மீனத்துக்கு சொல்லலாம். ஏன்னா ராசி அதிபதி பொறுத்து வரும், ஆனாலும் சஷ்டகம் மேலும் தத்துவத்தின் அடிப்படையிலும் டிஃப்ரெண்டா இருக்கிறதுனால இது சேர்த்தாம இருக்கிறது நல்லது. சப்போஸ் நீங்க லவ் பண்றீங்கன்னா ஜாதக பொருத்தம் பார்த்து கன்சிடர் பண்ணுங்க. இதுதான் நான் சொல்ல வரேன். மற்றபடி பாத்தீங்கன்னாக்க ரிஷபத்தோட மேஷத்துக்கு காதல் வருது அல்லது ஒரு ஈர்ப்பு வருதுன்னாக்க அது லாங் டேர்மா இருக்கிறது இல்ல, பிரிந்து விடக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது. காதல்லையே கூட கட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சப்போஸ் கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்க ஒரு ஈகோ கிளாஷ், கோபம் தாபம் சண்டைகள்லாம் கொஞ்சம் வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதாவது ஜாதக பொறுத்து எந்த ராசியா இருந்தாலும் பார்த்து மேரேஜ் பண்றது மட்டும்தான் சிறப்பு. இப்போ ஜென்ரலா இவங்களுக்கு வந்து தாம்பத்திய வாழ்க்கை வந்து முதல் பகுதியில பெருசா கிடைக்கிறதுல, பிற்பகுதியிலையும் பாத்தீங்கன்னாக்க சில பேருக்கு ஒரு 10% பேருக்கு வந்து சரியா தாம்பத்திய வாழ்க்கையில மகிழ்ச்சியாக இருப்பதில்லை. இவங்க தேடி போனாலும் அது பெருசா கிடைக்கிறது இல்ல. சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு அன்பற்ற சூழ்நிலையிலேயே வாழ்ற மாதிரி இருக்கு. அதுவும் குறிப்பா அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அது வந்து குறிப்பா வந்து பாத்தீங்கன்னாக்க இவங்க அன்பை எதிர்பார்ப்பாங்க வாழ்க்கை துணைவரோட. ஆனா அது பெருசா கிடைக்காம அவர் ஒரு பக்கம் இவங்க ஒரு பக்கம் இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நிறையவே ஏற்பட்டுடுது. அப்படிப்பட்டவர்களுக்கு பாத்தீங்கன்னாக்க 2ஆம் தாரமோ அல்லது எக்ஸ்ட்ரா அஃபையரோ ஏற்படுதுன்னாக்க அது வந்து அவங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்களை அடிப்படையாக வைத்துதான் ஏற்படும். இப்ப 12ஆம் பாவகம் என்பது அயன சயன ஸ்தானம். சூரியன் அங்க இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த அயன சயன ஸ்தானம் 12ஆம் பாவகத்துல உடல்நலத்துல தொந்தரவு பிரச்சனை, தனித்திருக்கிறது, தாம்பத்திய சுகம் அவங்களுக்கு பெருசா கிடைக்காம போகும். அப்படிப்பட்டவர்களுக்கு அதே மாதிரி சூரியன் இருக்கிற மாதிரி சேர்த்தவே கூடாது கண்டிப்பா. அப்படிப்பட்டவர்கள் அந்த 12ஆம் பாவகம் காலியா இருக்கணும், கட்டம் காலியா இருந்தா நல்லது. அப்படி மாதிரி இந்த அயன சயனஸ்தானத்தையும் பொருத்தம். அப்படி பொருத்தும் போதுதான் அவர்களுக்கு தாம்பத்திய வாழ்க்கை நல்லாவே இருக்கு. இந்த தாம்பத்திய சுகம் ஒருத்தருக்கு எந்த அளவுக்கு கிடைக்கும் அப்படின்றத நம்ம இந்த 12ஆம் பாவகத்தை வச்சு சொல்லலாம். படுக்கை சுகம் எப்படி கிடைக்கும், அது மகிழ்ச்சியாக இருக்குமா இல்லையா அப்படின்றத வச்சு சொல்லலாம். பொதுவாகவே 12ஆம் பாவகத்துல பாவ கிரகங்கள் சூரியன், சனி, செவ்வாய், கேது போன்ற கிரகங்கள் இருந்தாதான் பெரிய அளவுக்கு அவர்களுக்கு தாம்பத்திய சுகம் கிடைக்காம கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும். சோ அவர்களுக்குமே திருமணம் பண்ணும்போது ஈக்குவலான ஒரு மேட்சிங்கை இணைக்கும் போது அதுல வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் ஒரு 50% குறைக்கலாம், நியூட்ரலைஸ் பண்ணலாம். இதையெல்லாம் நாம வந்து கன்சிடர் பண்ணி தான் திருமண பொருத்தம் பார்க்கணும். திருமண பொருத்தம் பண்ணும்போது அவருடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கு. அதாவது தாம்பத்திய சுகம் சரியா இருந்துச்சுனாவே மேரேஜ் லைஃப்ல பிரிவு என்பது வராது, ஒரு அந்யோன்யம் இருக்கும். அதுக்கு நம்ம கண்டிப்பா இந்த பாவகத்தை அனலைஸ் பண்ணிட்டு நாம திருமணம் செய்யறது நல்லது. ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.